முகமது ஃபயாஸ் தஸ்லீம் ஆகியோருடைய திருமண ஒப்பந்தம் நடைபெற உள்ளது. $32 கிராம் தங்க செயினை மகரா அவங்கள்ட்ட வாங்கிட்டு என் மகள் தஸ்லீமாவை பணம் முடிக்க சம்மதம் தெரிவிக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். 32 கிராம் தங்க செயினை மகரா நான் வாங்கிட்டு என் மகள் ஃபயாஸுக்கு நான் மனமுடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியோடும் ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் நான் மாட்டேன். இதோட சேர்ந்து தான் கொடுங்க சரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் ஹைட் ஆக்குங்க. அதான் கேட்டேன். சரி. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் முகமது ஃபயாஸ் தஸ்னீம் ஆகியோருடைய இந்த திருமண ஒப்பந்தத்தில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த மட்டில் பெண்ணின் தந்தைக்கும் அல்லது பொறுப்பாளருக்கும் மணமகனுக்கும் இடையில் பேசிக்கொள்ளப்படுகிற செய்து கொள்ளப்படுகிற ஒரு ஒப்பந்தம்தான் இஸ்லாமிய திருமணம். இஸ்லாமிய திருமணத்தில் மிக அடிப்படையானது, முக்கியமானது. பொதுவாகவே உலகத்தில் மனிதராக பிறந்த எல்லோருமே இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். ஆனால் படைத்த அல்லாஹ் இந்த உலகம் என்பது வாழ்க்கை இல்லை, உண்மையான வாழ்க்கை மறுமைதான். அந்த மறுமை வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள, சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த உலகத்தில் குறிப்பிட்ட சில வருடங்களை, வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த வாழ்நாளில், இந்த ஆயுட்காலத்தில் செய்யக்கூடிய அத்துணை செயல்களும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த அந்த அடிப்படையில் செய்யும்போது, செயல்படும்போது அது உண்மையான மறுமை வெற்றியின் ஒரு உழைப்பாக, முயற்சியாக, காரணமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நடக்கும்போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அந்த வாழ்வியல் முறைக்கு மாற்றமாக நடக்கும்போது, மறுமை வாழ்க்கை என்கிற அந்த உண்மையான நோக்கம் தோல்வியாக அமைந்து விடுகிறது. வெற்றியோ தோல்வியோ ஒவ்வொரு மனிதனும், ஆணும் பெண்ணும், அவன்தான் அதை அனுபவிக்கவிருக்கிறான். உலகத்தில் நாம் யாருடைய திருப்திக்காக வாழ்ந்தாலும், யாருடைய அதிருப்திக்காக வாழ்ந்தாலும், எவருடைய மதிப்பையோ விமர்சனத்தையோ பாராட்டுதலையோ இகழுதலையோ
முன்வைத்து நம்முடைய செயல்களை நடவடிக்கைகளை செய்தாலும் அல்லது நிராகரித்தாலும் மறுமையின் வெற்றியை அனுபவிப்பவர்கள் அந்தந்த மனிதர்கள்தான். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அந்தந்த ஆண்களோ பெண்களோ தான். இந்த ஒரு சுருக்கமான ஒரு அடிப்படையை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த திருமணம் பற்றிய சில செய்திகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண் ஆணுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான, தவிர்க்க முடியாத, அவசியமான தேவை. இந்த தேவை என்பது இதுவும் நமது மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக அல்லது தோல்விக்குரிய ஒரு காரணமாக கூட இந்த திருமணமும் மாறும். எப்படி? அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அமைத்து கொண்டால் அது வெற்றி. அல்லாஹ் சொல்லி தந்ததற்கு மாற்றமாக அமைத்து கொண்டால் அது நமது பொறுப்பை குறைபடுத்தியதற்காக, அல்லாஹ் காட்டிய வழங்கிய அந்த வழிகாட்டுதலை புறக்கணித்ததற்காக, அந்த குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அல்லது தோல்வியை வாழ்க்கையாக எதிர்நோக்க வேண்டிய ஒரு தேவையும் இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய திருமணத்தில் மிக அடிப்படையாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் சொல்லித் தருவது மகர் என்று சொல்லப்படுகிற அந்த மனக்கொடை. மகர் என்று சொல்லப்படுகிற மணமகன் மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய, கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டிய அந்த மகர் தான் இஸ்லாமிய திருமணத்தினுடைய பல்வேறு அடிப்படைகளில் முக்கியமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், இளைஞர்களே, உங்களில் யாருக்கு திருமணம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். யாருக்கு திருமணம் செய்கிற ஆற்றல் இல்லையோ அந்த ஆற்றலை, தகுதியை, சக்தியை உருவாக்கி கொள்ளுகிற வரை நோன்பு நோற்று உங்களுடைய உடல் தேவையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். அப்போ திருமணத்தை நாம் செய்ய வேண்டுமானால், அந்த பேச்சை துவங்க வேண்டுமானால், முடிவு எட்ட வேண்டுமானால் மகர் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா. பெண்களுக்கான மகர் என்று சொல்லப்படுகிற அந்த மனக்குடையை கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள், தாராளமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஒரு தங்க குவியலையே கொடுத்தாலும் அதற்குரிய தகுதி இருக்கிறது என்பதை போன்று பல்வேறு வார்த்தைகளில், வகைகளில் மகர் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் மகர் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. மகர் என்பது ஒரு பெண்ணுக்கு மணமகன் இறக்கப்பட்டு கருணை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தானம் அல்ல, மணமகள் கேட்டு பெற வேண்டிய ஒரு உரிமை. கொடுக்கக்கூடிய கடமை மணமகனுக்கு உண்டு. அப்படி ஒருவருக்கு கொடுக்க முடியவில்லையானால் அந்த தகுதியை அமைத்துக் கொள்கிறவரை அவர் திருமணத்தை மறந்துவிட வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படையான ஒன்று. அப்போ மகர் தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த சபையில் மணமகன் முகமது ஃபயாஸ் அவர்கள் தஸ்னீம் என்று சொல்லப்படுகிற அந்த மணமகளுக்கு 32 கிராம் தங்க செயினை இப்போது சபையோர் முன்னிலையில், ஜமாத்தார் முன்னிலையில் வழங்கவிருக்கிறார். கையில் எடுத்து எல்லாம் தெரியுற மாதிரி கொடுங்களா, தெரியுமா கொடுங்க. அப்ப 32 கிராம் தங்க செயினை டாலரோடு சேர்த்து இப்போது வழங்கி இருக்கிறார். இதை நாம் பகிரங்கமாக சபை முன்னிலையில் எடுத்து காண்பித்து கொடுப்பதற்கு காரணம், வரதட்சணை என்பது அது வரதட்சணை என்கிற பெயரிலோ அன்பளிப்பு என்கிற பெயரிலோ உங்க மகளுக்கு நீங்க போடுறீங்க என்கிற பெயரிலோ முதல் மருமகளுக்கு இவ்வளவு போட்டாங்க உங்க பிள்ளைக்கு நீங்க குறைச்சா போட்டுற போறீங்க என்பதாகவோ எந்த வகையிலும் மணமகளிடத்தில்
பெண்ணிடத்தில், பெண்ணை பெற்றவர்களிடத்தில், உறவினர்களிடத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது அன்பாகவோ மிரட்டலாகவோ எந்த வகையிலும் கேட்டு பெறுவதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இல்லை, அனுமதி இல்லை. அப்படி கேட்டு பெறுவது ஹராம் என்பதை பகிரங்கப்படுத்துவதற்காகத்தான் இப்படி வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில் கொடுக்கப்படுவதற்கான காரணம் இதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப இந்த மகர் தான் இஸ்லாமிய திருமணத்தினுடைய ஒரு அடிப்படை. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மற்றவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் மறுமையின் நம்பிக்கையின் உயிர் நாடியாக வைத்திருக்கிற இஸ்லாமிய சமுதாயம், மனித குலத்திற்கு வழிகாட்டியாக சொந்தம் கொண்டாடக்கூடிய குர்ஆன், மனித குலத்திற்கு வழிகாட்டியாக நாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த ரசூல், அந்த குர்ஆனையும் ரசூலையும் உள்ளத்தில் வைத்திருக்கிற நாம் உயிரை விட மேலாக மதிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் முதலில் அதை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் மணப்பெண்ணன் வீட்டாரிடத்தில் கேட்டு பெறுவதற்கு அல்லது மறைமுகமாக சொல்வதற்கு ஏதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. கேட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். நான் முதலில் சொன்ன இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமது மறுமை வெற்றியை தீர்மானிக்கும் அல்லது தோல்வியை தீர்மானிக்கும். 100 பவுன் நகை கொடுக்கறாங்க, வீட்டை கொடுக்கறாங்க, காரு கொடுக்கறாங்க, இன்ன பிற பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார்கள், நிறைய பணம் காசுகளை நிலங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அவங்க பிள்ளைக்கு தானே கொடுக்கறாங்க, அல்லது மூத்த மகளுக்கு கொடுத்த மாதிரி மருமகளுக்கு கொடுத்த மாதிரி நீங்க கொடுங்க என்று சொல்வது உலக ரீதியாக நமக்கு நிறைய வருமானம் வருகிறது, மகனுக்கு நிறைய சொத்து சேருகிறது என்று நினைக்கிறோம். குற்றத்தை, பொறுப்பை, ஒரு அமானிதத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். இந்த செயலுக்கு, இந்த நடவடிக்கைக்கு பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம், பார்ப்பதற்கு மனதிற்கு நிறைய ஆதாயம் வருவதை போல தெரியலாம், வருவாய் வருவதை போல தெரியலாம். ஆனால் நமக்கான அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதாக அர்த்தம். குர்ஆனில் அல்லாஹ் தடை போட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்நாளில் மேற்கொண்ட திருமணங்களிலோ அல்லது தமது தோழர்களுக்கு செய்வித்த அந்த திருமணங்களிலோ எந்த ஒரு இடத்திலும் மணமகளின் பெற்றோரிடத்திலே கேட்டு பெற்றதாக நேரடியாக மறைமுகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாங்கிக் கொள்வதற்கான ஒரு முன்னுதாரணத்தை கூட நம்மால் பார்க்கவே முடியாது. சொல்ல போனால் பல ஆண்கள் திருமணம் செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கும் போது, கோரிக்கை வைக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் பெண்ணை பெற்றவரிடத்தில் உன்னால் எத்தனை பவுன் போட முடியும் என்று கேட்டதாக ஒரு குறிப்பு கூட இல்லை. உன்னால் உன் பிள்ளைக்கு எவ்வளவு போட முடியும் என்று கேட்டதாக ஒரு சான்று கூட இல்லை. மாறாக மாப்பிள்ளை இடத்தில், மணமகனிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்கள், உங்களால மகர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் என்றால் அதற்கு அடுத்த பேச்சு நடக்கும். இல்ல முடியாது என்றால் அதற்குரிய வேலை செய்யுங்கள். நமக்கு தெரியாத ஒரு வரலாறு அல்ல. பள்ளிவாசலில் சபையில் அமர்ந்து அல்லாஹ்வின் தூதர் தோழர்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர், ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார், நான் உங்களை மகர் இல்லாமலேயே உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்று சொல்லும் போது நான் திருமணம் செய்யக்கூடிய அந்த எண்ணத்தில் தேவையில் இல்லை என்று அதை முடிவு செய்து முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். சபையில் இருந்த ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் திருமணம் செய்ய தேவையில்லை என்று சொல்லிவிட்டீர்கள், எனக்கு திருமணம் செய்ய வேண்டும், அந்த பெண்ணை எனக்கு நீங்கள் மனம் முடித்து தாருங்கள், அதற்கான பேச்சுவார்த்தை நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்லும் போது உங்களால் மகர் என்ன கொடுக்க முடியும் சொல்ல கேட்டாங்க. அந்த பெண்ணிட்ட எவ்வளவு கொண்டு வர முடியும்னு கேட்கல, உன்னால மகர் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல, வீட்டில் ஏதாச்சும் பொருட்கள் இருந்தா பாருங்க, ஒரு இரும்பு மோதிரமாச்சு இருக்காதா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் திரும்ப அவரை அனுப்பி கடைசியில் வந்து சொல்கிறார், ஒண்ணுமே இல்ல, நான் கட்டியிருக்கிற இந்த லுங்கி தான் இருக்குது, வேணா இதை வேணா மகரா கொடுக்கிறேன். நமக்கு இன்னைக்கு இந்த வரலாறை எல்லாம் கேட்கும் போது ஏதோ புராண கதை பேசுற மாதிரி தெரியும், நம்ம உலகத்தில் வாழாத ஒன்றை போல தெரியும். இப்படித்தான் நமது முன்னோர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு கேட்டு இருக்கிற குர்ஆன்
இன்றைக்கு ஏற்றிருக்கிற அந்த ரசூலுடைய அந்த வாழ்க்கை என்பது இப்படித்தான் துவங்கியது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏகத்துவத்தை முஸ்லிம்கள் அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் முதல் அந்த தலைமுறை என்பது இப்படித்தான் வந்தது. அவர் சொல்கிறார், இந்த லுங்கி தான் இருக்கிறது, வேண்டுமானால் இதை நான் கொடுத்து விடுகிறேன். இதை கொடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்புறம் உங்களுடைய அந்த கண்ணியத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இல்லையா? அதனால உங்களுக்கு குர்ஆன்ல எத்தனை சூரா மனப்பாடம் இருக்குது என்று கேட்டு அதை நீங்கள் அந்த மணப்பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நான் மகராக உங்களுக்கு அங்கீகரித்து அவரை நான் மனம் முடித்து தர சம்மதிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அதே போல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவரை அல்லாஹ்வின் தூதர் ஒரு தெருவில் சந்திக்கும் போது கேட்கிறார்கள், என்ன ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட தெரியுது என்ன என்று கேட்கும் போது, எனக்கு திருமணம் முடிந்து விட்டது, கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் கேட்ட முதல் கேள்வி, கம் சுக்தலஹா, அந்த பெண்ணுக்கு நீ மகர் எவ்வளவு கொடுத்தாய்? முதல் கேள்வி அதுதான். இன்றைக்கு நாம திருமண பேச்சு எடுக்க ஆரம்பித்தாலே குடும்ப தலைவர்களை விட குடும்ப தலைவிகள் முதலாக ஒன்றுக்கு பல்வேறு சுற்று அந்த பெண்ணை பார்த்து வந்து பெண்ணுடைய வீட்டாரத்தில் பேசி நேரடியாக மறைமுகமாக பேசி எவ்வளவு தர முடியும், எவ்வளவு கொடுக்க முடியும் என்கிற அந்த பேச்சுவார்த்தை தான் ஒரு பெண்ணை ஏற்க வேண்டுமா நிராகரிக்க வேண்டுமா என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இடத்திலே கேட்ட முதல் கேள்வி, நீ எவ்வளவுபா மகர் கொடுத்த? ஒரு தங்க கட்டியை நான் கொடுத்தேன் என்பதாக அவர் சின்ன ஒரு அளவே சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு ஆளாவது அறுத்து ஒரு வலிமா விருந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்த்தக்கூடிய அடிப்படையான ஒரு பாடம். இஸ்லாமிய திருமணத்தில் மகர் தான் மிக முக்கியமானது. மணமகளுக்கோ மணமகளின் பெற்றோருக்கோ உறவினருக்கோ அந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்கிற எந்த ஒரு வகையான அச்சமோ கவலையோ இருக்கக்கூடாது. அதுதான் இஸ்லாமிய திருமணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு யதார்த்தத்தில் இருக்கிறதா என்றால் அதுவும் வெறும் கேள்வியாக மட்டுமே இருக்கிறது, தத்துவமாக மட்டுமே இருக்கிறது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கான பதிலை சொல்ல நாம் தயாராகி கொண்டு இருக்கிறோம். குல்லும்ரின் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதித்ததற்கு அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான், அவன் அடமானம் உள்ளவனாக இருக்கிறான். அதாவது நான் எடுக்கக்கூடிய முடிவு செயல் அதற்கு நானே அல்லாஹ்விடத்தில் பொறுப்பேற்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ நான் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஊர் உலகத்தில் வாழும் போது எல்லாரும் அப்படி செய்யறாங்க, ஊர்ல எல்லாரும் இப்படி நடக்கிறாங்க, நம்ம மட்டும் வித்தியாசமா போக முடியுமா என்றால் நாளை மறுமையிலே நமக்காக எல்லாரும் வந்து பேச மாட்டார்கள். மறுமையில் நாம் ஒரு சிக்கலில் நிற்கும் போது ஊர் வந்து பேசாது, ஜமாத் வந்து பேசாது, உறவினர்கள் வந்து பேச மாட்டார்கள், நண்பர்கள் வந்து பேச மாட்டார்கள். யார் யாரெல்லாம் காலம் காலமாக பழக்கம் உள்ளவர்களோ யார் யாரையெல்லாம் பார்த்து செய்தோமோ அவர்கள் நமக்காக வந்து பேச மாட்டார்கள். நம் செயலுக்கு நாம் தான் பொறுப்பு, நம் வெற்றிக்கு நாம் தான் பொறுப்பு, நம் தோல்விக்கு நாம் தான் பொறுப்பு. ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமை வெற்றி அல்லது தோல்விக்கான மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான். இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் திருமணம் உட்பட ஒவ்வொரு செயலும் நமது வெற்றியை அல்லது தோல்வியை நாம் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இது வெறுமனே ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் சந்தோஷமா அனுபவிச்சோம் போய் சேர்ந்துட்டோம் என்று அல்லாஹ் வைக்கவில்லை. நமது வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய தொடர்ச்சி. பல ஆயிரம் ஆண்டு காலம் நம்ம இன்னைக்கு வாழ்றது மேல பாலத்தில் 2025 26 வாழ்ற மாதிரி தெரியும். இல்ல, அல்லாஹ் ஆதமில் இருந்து நம்மை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். இத்தோடு அல்லாஹ் முடிப்பது இல்லை. இதற்கு பிறகு சில 100 ஆண்டுகளோ அல்லது லட்சம் ஆண்டுகளோ கடந்து மறுமை என்கிற ஒரு விசாரணைக்கு முன்னால் போய் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு யார் செல்கிறார்களோ நரகத்திற்கு யார் தள்ளப்படுகிறார்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுவெல்லாம் வாழ்க்கை இல்லை என்பதை கவனத்தில் வைத்து நம்முடைய எல்லா செயல்களும் எந்த செயலாக இருந்தாலும் சரி, மனிதனை, ஊரை, உலகத்தை, புகழை, பாராட்டை, விமர்சனத்தை, மகிழ்ச்சியை என்பதையெல்லாம் பார்ப்பதை விட அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். 1-2 உபதேசத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். திருமண வாழ்க்கையில் ஆண்களுக்கென்று சில பொறுப்புகள் கடமைகள்,
பெண்களுக்கு என்று மணமகளுக்கு என்று சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது. ஆண் நான் ஒரு ஆம்பளை என்கிற அந்த எண்ணத்தில் பெண்ணை எப்படி வேண்டுமா நடத்திக் கொள்ளலாம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. நான் இந்த மணமகனுக்கு மட்டும் சொல்லவில்லை. கடந்த கால மணமகன்கள் அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வரவிருக்கிற மணமகன்கள் எத்தனை சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, அத்துணை பேருக்குமே ஆண்கள் என்பவர்கள் நான் ஆம்பளை என் பொண்டாட்டி நான் எப்படி நடத்துவேன் கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களை அல்லாஹ்வின் பெயர் சொல்லி நீங்கள் கைப்பிடித்திருக்கிறீர்கள், அமானிதம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அமானிதமாக ஏற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிறார்கள். இப்ப நடந்துச்சு இல்லையா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சா இல்லையா? இது தமிழ்ல பேசுறாங்க, நம்ம நினைக்கிறோம் நமக்கு முன்னாடி பேசுறாங்கன்னு. இல்ல, நமக்கு முன்னாடி பேசுறது உண்மையில் மனதளவில் அல்லாஹ்விடத்தில் அவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். மணமகன், நான் இந்த பெண்ணை என் வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கிறவரை அவருடைய அத்துணை நல்லது கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்பு. பிறந்த உங்களுக்கு இனிமேல் அவர் எனக்குரியவர், அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அவரை நான் கரம் பிடித்திருக்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி அவரிடத்தில் நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதைத்தான் அவர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான்? நீங்கள் மிக கடினமான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்பதாக, மீசாக்கன் கலீலா, சாதாரணமான ஒரு ஒப்பந்தம் இல்லை, மிக கடினமான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே மணமகன்களாக கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் என்பவர்கள் நம்முடைய பொருள் அல்ல, நாம் நினைச்ச மாதிரி பந்தாடுவதற்கான பொருட்கள் அல்ல. அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அமானிதமாக கையில் எடுத்திருக்கிறோம், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் என்கிற அடிப்படையை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாஇல் சொன்னார்கள், மரண நேரத்திலும் சொன்னார்கள், இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் என்னிடத்தில் மரண சாசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் கனிவோடு மரியாதையோடு இறையச்சத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன? உங்களதான என்கிற எண்ணம் வரக்கூடாது. இது ஒரு ஆண்களுக்கான அடிப்படை. நிறைய விஷயங்களில் இது மிக முக்கியமான ஒன்று. அதே போல பெண்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், பல வசனங்கள் சொல்கிறது. லி தஸ்குனு இலைஹா, ஆண்களுக்கான இணையை, ஜோடியை ஆண்களிலிருந்து அல்லாஹ் படைத்தான். ஆதமிலிருந்து அல்லாஹ் பேசுறான். அதுல சொல்லும் போது எங்கெங்கெல்லாம் ஆணிலிருந்து பெண்ணை படைத்தான் என்று அல்லாஹ் பேசுகிறானோ அத்துணை வசனங்களிலும் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்வான், லி தஸ்குனு இலைஹா, அந்த பெண்கள் மூலமாக நீங்கள் அமைதி பெற வேண்டும். அதாவது ஒரு ஆண் அமைதி பெற வேண்டுமானால், நிம்மதி பெற வேண்டுமானால், மகிழ்ச்சியை அடைய வேண்டுமானால், கண் குளிர்ச்சியை, மன நிறைவை பெற வேண்டுமானால் அதற்கு மனைவி என்கிற பெண் தான் மிக முக்கியமான ஒரு பாத்திரம். ஒரு ஆணிடத்தில் நிம்மதி இல்லை என்று சொன்னால் அந்த பெண் முக்கியமான ஒரு பின்னணியாக இருக்கிறார் என்பதை அடிப்படையாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மணமகள்கள் அது கடந்த கால, எதிர்கால, நிகழ்கால எந்த மணமகளாக பெண்ணாக இருந்தாலும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி என்பது அது என்னுடைய உழைப்பில், என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது. குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதற்கு நான் பொறுப்பு. ஒரு குடும்பத்தில் நிம்மதி குலைகிறது என்றால், அமைதி குலைகிறது என்றால் அதற்கும் நான் தான் பொறுப்பு. அல்லாஹ் என்னிடத்தில் அமானிதமாக வழங்கி இருக்கிறான் என்கிற இந்த ஒரு விஷயத்தை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆகவே ஆண்கள், மணமகன்கள், அவர்களுக்கு என்ன ஒரு பொறுப்பை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை மனதில் உறுதி எடுத்துக் கொண்டவர்களாக, மணமகள்கள், பெண்கள், அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன ஒரு அடிப்படையை சொல்லித் தருகிறானோ அதை மனதில் ஏற்றுக்கொண்டு ஆயுள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அமைத்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை மன நிறைவானதாக கடந்து மறுமை என்கிற அந்த உண்மையான வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை பெற நாம் முயற்சிப்போமாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமகளுக்காக சொல்லி தந்த அந்த துஆவை சொல்லி நாம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இது பெரிய வார்த்தையா நமக்கு சிரமமா இருந்தா பாரக்கல்லாஹ் என்கிறதையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்கள் மணமகனையும் பெண்கள் மணமகளையும் சந்தித்து இந்த துஆவை நாம் அவர்களுக்காக செய்வோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இந்த சம்சாரம் வந்து மனமும் சார்பாக வழங்கப்படுவது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.